பழங்குடியினர் நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறி நித்யானந்தாவின் சீடர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டனர். பாலியல் வழக்குகளில் சிக்கிய சாமியார் நித்யானந்தா இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவானார். எக்வடார் நாட்டில் தீவு ஒன்று விலைக்கு வாங்கி அதற்கு கைலாசா என்ற பெயரிட்டு தனி நாட்டை உருவாக்கி இருப்பதாக அறிவித்தார். இந்த நிலையில் தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் உள்ள அமேசான் காட்டில் பழங்குடியினரின் பல ஏக்கர் நிலத்தை 1000 ஆண்டுகளுக்கு நித்யானந்தா ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு சென்ற நித்யானந்த சீடர்கள் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்த பொலிவியா அரசு பழங்குடியின மக்களின் நிலத்தை நித்யானந்தா அபகரிக்க முயன்றதாக கூறி ஒப்பந்தம் செல்லாது என அறிவித்தது. மேலும் அங்கு தங்கியிருந்த நித்யானந்த சீடர்கள் 20 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். இதில் 12 பேர் சீனர்கள், 7 பேர் இந்தியர்கள், மற்றவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நித்யானந்தா இறந்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது.